கணேஷ் அமிர்தாவை கூப்பிட்றாரு. வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க அமிர்தா. என்ன அமிர்தா அமைதியா இருக்க? வா நம்ம நிலா பாப்பா கூட்டிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க வந்து கூப்பிட முடியாது அப்படின்னு கோபி பயங்கர கோவமா சொல்றாரு. எதுக்காக நீ வந்து கூப்பிடுற? 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்ட. அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வரது எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்பதான் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீ கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா? உன் இஷ்டத்துக்கு எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. என்னங்க பேசுறீங்க? என் பையன் கிட்ட எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்றாங்க. என்ன தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இவன் பண்றது பெரிய தப்பு. அமிர்தா வா அப்படின்னு கிட்ட போய் பேசுறாரு. எதுவுமே பேசல. அப்படியே பாக்கியா பின்னாடி போய் ஒளியறாங்க. நீ எதுக்காக அமிர்தா பின்னாடி வர? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அமிர்தாக்கு உனக்கிட்ட பேசவே பிடிக்கல. அமிர்தா சொல்லு அமிர்தா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கேட்கிறாரு. அதுக்கு அமிர்தா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கணேஷோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாருமே பார்க்குறாங்க. நிலா நீ வா நிலா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன பேசுற நீ தான் அப்பான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. எழில் தான் அப்பான்னு தெரியும். குழந்தைகிட்ட போய் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்றாரு. குழந்தைய அப்படியே தூக்கிக்கிறாரு. என்னதான் ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக என் பொண்டாட்டி என் குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்டீங்க? என் மேல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு கணேஷ். என்ன தப்பு இல்லை, நீங்க பண்ணது தப்பு தான், எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோபமா திட்டுறாரு. என்ன போலீஸை கூப்பிடணுமா அப்படின்னு சொல்றாரு கோபி. கூப்பிடுங்க என்ன வேணாலும் கூப்பிடுங்க, எது வேணாலும் கூப்பிடுங்க, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை அமிர்தா நிலா 2 பேரும் தான். நான் விட்டுட்டு போக முடியாது சார். ஒரு அடி கூட நகர மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கணேஷ் சொல்கிறாரு. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் பயங்கரமாக அழறாரு. அப்பா நான் இருக்கல, நீ எதுக்காக வருத்தப்படுற? எல்லாமே நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. என் மருமக குழந்தை யாரையுமே நாங்கள் அனுப்ப முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் பின்ன என்னோட பேரன் பக்கம் இருந்தால் நாங்கள் பேச முடியும், உங்கள் பையன் பக்கம் இருந்தால் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. அம்மா நீங்கள் எதுவுமே பேசாதீங்கம்மா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க, கண்டிப்பாக நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோபி சொல்கிறாரு. ராதிகாவும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தானே. உங்கள் பொண்ணை என்னன்னு நினச்சிங்க? நீங்கள் இல்லைன்னு கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ எப்படி உங்கள் கூட வருவாங்க? அது எப்படி இஷ்டத்துக்கு வர முடியும்? இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க? அதெல்லாம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னோட அமிர்தா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு கணேஷ். எல்லாருமே சொல்கிறாங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு கணேஷ் நல்லா தெரிஞ்சுக்கோ, நாங்கள் வந்து நீ பேசுறதெல்லாம் பொறுமையாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். புரியுதா உனக்கு? உன் இஷ்டத்துக்குலாம் எதுவுமே இங்கே நடக்காது. எங்கள் வீட்டு மருமகளை உன் கூட அனுப்ப முடியாது. நீ பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் சொல்கிறாங்க. அவன் கணேஷ் அப்பயும் ஒத்துக்கவே இல்லை. என்ன போலீஸை கூப்பிடணுமா? கூப்பிடு, சரியா நீ ஃபோன் பண்ணு, இதை வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோபி சொல்கிறாரு. இருங்கப்பா நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுங்க, வர சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். எனக்கு தெரியாது, எனக்கு வரணும், என்னோட பொண்டாட்டியும் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இருப்பா இப்போ தானே தெரிஞ்சிருக்கு, ஒரு வாரம் ஆனால் தான் அந்த மனநிலையில் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறார். ஓ அப்படியா? அப்போது இப்போ பதட்டமாக இருக்கா அமிர்தா? அப்போ ஒரு வாரம் கழிச்சு நான் வரட்டுமா? அப்படி நான் சொல்லலை, இப்போ பதட்டமாக இருக்கான்னு தான் சொன்னேன் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறார். சரி பதட்டமாக இருக்கா, அப்போ கொஞ்சம் சரியாகட்டும், அவள் கொஞ்சம் தெளிவாகட்டும், நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். கண்டிப்பாக நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க 2 பேருக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்கிறாரு. கோபியும் சொல்கிறாரு, என்னோட பையனுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன், போங்க.